நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அமைச்சர் கீர்த்தனாவாகிய நான் அப்படின்னு இவங்க என்னைக்கு பொறுப்பேற்றாங்களோ அன்னையிலிருந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ராவர்சியை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. இவங்களுடைய பின்பக்கம், பின்புலம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. இப்ப இவங்க நடந்துற நடவடிக்கை அதுவும் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. இவங்க எதை பண்ணாலுமே ஒரு பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறுறதுக்கான அதிகமான ஒரு வாய்ப்புள்ள ஒரு அமைச்சரா இருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்றத நம்ம சற்று சிந்திச்சு பார்த்தால் நமக்கு தெரிஞ்சு போயிடும். இவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி தாவேக்கால எப்படி இணைஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. இவங்க திமுகவை சேர்ந்த திரு சபரீசன் அவர்களுடைய ஒரு குழுமத்துல இருந்து அங்கிருந்து மாறி அவங்களோட பேசே அங்கிருந்து தான் வருது. அப்புறம் ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி மாறி மாறி இப்ப என்ன பண்றாங்க, இவங்க ஒரு ஆதவ அர்ஜுனா அவனுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு அவரோட ஒரு சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த கீர்த்தனா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சோசியல் வெல்ஃபேர் சொல்லி ஒரு லேடியா இருந்தாங்க. எப்படி நம்ம சொல்றது லைன்ஸ் கிளப் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுங்களேன் நீங்க. அந்த மாதிரி இருந்த இந்த கீர்த்தனா என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அமைச்சர் பதவி வாங்கியிருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு 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 தாவேக்கா சேர்ந்த நண்பர்கள் பல பேர் திரு விஜய் ரசிகர் மன்றத்துல வந்துக்கிறாங்க. சரி, ஒரு கிளாரிட்டி இருக்கு. சில பேர் வேற கட்சியிலிருந்து வந்துக்கிறாங்க, ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஆனா இவங்க மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லாத ஆளாவே, நம்மளுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஆளாவே இருக்கிறாங்க. அது என்னன்றது நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை விட அவங்க ஒரு அமைச்சரானதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்றதுதான் பல பேரால பார்க்கப்படுது. அமைச்சர் எல்லாரும் அமைச்சருமே ரொம்ப சூப்பரான கிடையாது. திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலுமே அமைச்சராக சில சில கிறுக்குத்தனங்கள் பண்ணதான் செய்வாங்க. திரு செல்லூர் ராஜோட மோசமான கிறுக்குத்தனம் யாரும் பண்ணிருக்க முடியாது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு விஷயத்தாலேயே, அந்த ஒரே ஒரு விஷயம் பண்ண அதனாலேயே அவருக்கு பேர் எப்படி கெட்டு போச்சுன்னு தெரியும். ஆனா இந்த கீர்த்தனா மேடம் திரு அமைச்சர் கீர்த்தனா மேடம் ஒரு 4-5 விஷயம் பண்ணிட்டாங்க. அப்ப திரு செல்லூர் ராஜுக்கே அவர் அத்தோட அமைதி ஆயிட்டாரு. நம்ம இந்த மாதிரி கிண்டல் பண்ண சொல்லி அமைதி. ஆனா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க அந்த அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சில பேசின சில வீடியோஸும், இவங்க எம்எல்ஏ அமைச்சர் ஆனதுக்கு அவர் முத ஒரு கோவையில் நடந்த ஒரு சிறுமியோட பாலியல் பலாத்கார விஷயமா இவரை கேட்கும் போது அது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல அப்புறமா பேசலாம்னு சொன்னாங்க பாருங்க. அங்க இருந்தே இவங்க எல்லாருமே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயங்க இது ஒரு அமைச்சரா நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இல்ல நம்ம இதை அப்புறமா பேசலாம் நழுவுனாங்க பாருங்க. ஆனா இதே ஆள் தான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேசின பேச்செல்லாம் போட்டு காமிச்சு வெளுத்தாங்க கீர்த்தனா மேடத்தை. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, என்னடா அமைதியா இருக்கிற டக்குன்னு பார்த்தா ஒரு வெளிநாட்டு ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம உடைய சொல்லல, நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு என்னத்தை சாரி கிரி கட்டாம வேற விதமான ஒரு ட்ரெஸ் போட்டு டை மாதிரிலாம் கட்டிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ரீல்ஸ் எடுத்து, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எடுத்து போட்டு அதை முதலீடுக்கு, ஏன்னா அவங்க தொழில்துறை அமைச்சர் இல்லையா, அப்ப முதலீடு சம்பந்தமான ஒரு விஷயத்த போடும்போது அது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்தது. அதுல அவங்க பேசின இங்கிலீஷே பல தப்பும் தகராறும் வந்தது. அதையே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட எடிட் எடுத்து போட்டு ஒரு ரீல்ஸ் மாதிரியே ரெடி பண்ணி அதை போட்டிருந்தாங்க. அதை பாராட்டினது யார் அப்படின்னா, ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அவர் என்ன பண்றாரு, ஆஹா சூப்பரா இருக்காரு. அப்ப என்னடா இது, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அமைச்சர் பேசினா தமிழ்நாட்டுல இருக்கிற யாருமே பாராட்டல, ஆனா ஆந்திரால இருந்து ஒருத்தர் பாராட்டுறாரு அப்படின்னு, தெலுங்கார ஒருத்தர் பாராட்டுறாரு. அப்போ ஒரு கான்ட்ராவர்சி. அதை பத்தி அவங்க ஒன்றும் பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்படியே போயிட்டே இருக்கு. அவரோட டான்ஸ் வீடியோ ஒன்று போட்டாங்க. அது அவங்க சொல்றாங்க பழசு, நம்ம போன வருஷம் ஆடினதுன்னு சொல்லிட்டு அது நம்ம எல்லாமே உண்மையா சொல்ல முடியாது. அப்படி கூட இருந்திருக்கலாம். அது நம்ம அவங்கள சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஒரு 3 நாள்ல போனாங்க. அப்படி திடீர்னு பார்த்தாங்கன்னா ஆராய்ச்சி ஆய்வுன்னு என்ன ஒண்ணு போயிட்டே இருக்கிறோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா சட்டசபையில ஒரு விவாதம் நடக்கும் போது யாருன்னா கேட்பாங்கன்னு பார்த்தா யாருமே கேட்கலங்க. கேட்டுன்னா பிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி திமுக பீரியட்ல எத்தனை போச்சு பாத்தீங்களா ஆந்திராக்குன்னு சொல்லிட்டு. நீங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஆனா அதிமுக திமுகன்ற 2 கட்சி தமிழ்நாட்டுல இல்லாம இருந்திருந்தா, நீங்க தமிழ்நாட்டை தவிர இத்தனை பேசக்கூடிய தாவேக்காவோட நண்பர்கள் தம்பிகள் எல்லாம் என்ன பண்ணுனா, தமிழ்நாட்டை விட்டு வெளியில போய் பாருங்க. தமிழ்நாடுன்ற நீங்க அப்படியே நீங்க இந்த பெங்களூர் ஹைவேஸ்ல கூட வச்சுங்களேன். சென்னையில இருந்து நீங்க பெங்களூர் ஹைவேஸ் போனீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் அது தனியா தெரியும். என்ன சூப்பரா இருக்கா, என்னடா திடீர்னு எல்லாமே மாறுதுன்னு பார்த்தா அது பெங்களூர், கர்நாடகா தொட்டுட்டு இருப்போம். இந்த பக்கம் அதே மாதிரி கேரளா போங்க, இந்த பக்கம் அதே மாதிரி ஆந்திரா போங்க, உங்களுக்கு வித்தியாசம் அவ்வளவு கிளீனா தெரியும். ஒரு பஸ் கூட தமிழ்நாட்டோட பஸ் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும். அது அதிமுக திமுக இருக்கட்டும்.
நம்ம நாம் தமிழர் கட்சியை மட்டும் நம்ம ஏன் பாராட்டுறோம் அப்படின்னா, அது ஒரு வித்தியாசமான கொள்கை, வித்தியாசமான கோட்பாடு இருக்கும் நாம் தமிழர் கட்சியில. ஆனா இதுல என்ன இருக்குன்னு நம்ம இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டாங்க. அந்த மாற்றம் மாற்றம் மட்டும் இல்ல, விஜயோட ரசிகர்கள் கண்டிப்பா அதுல ஒரு பெரிய இன்புட். அது நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு 10ல இருந்து 12% விஜய் ஃபேன்ஸ் எப்படி 35% வாக்குகள் வாங்கினாங்கன்றது ஒரு நிச்சயமா பின்னால எடுத்து வச்சு படிக்கக்கூடிய ஒரு தியரியா இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது ஒரு புதுமையான ஒரு அரசியல். இது கண்டிப்பா எல்லா உலக நாடுகளுமே கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதுமையான அரசியல். நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா ஒரு 10ல இருந்து 12% தான் நான் இன்னைக்கும் ஓப்பனா கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். 10ல இருந்து 8ல இருந்து 12, அதிகபட்சம் 15. மொத்தமா நான் ஓவரால் தமிழ்நாடு சொல்றேன். ஒரு பர்டிகுலர் சென்னையில மட்டும் சொல்லு. இதுல சென்னை சினிமா பார்க்கக்கூடிய இந்த சென்னை சம்பந்தப்பட்ட இந்த நகரப்புறங்கள் கொஞ்சம் அதிகமான வாக்குகள், கிராமப்புறங்கள் இன்னும் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்கும் தாவேகா. ஆனா எப்படி ஒரு 8 to 12 மேக்ஸிமம் 15% எப்படி 35% ஆச்சுன்னா, அந்த 8 to 15% அந்த தாவேகாவுடைய நம்ம விஜயருடைய ரசிகர்கள் அந்த அளவுக்கு கேன்வஸ் பண்ணி மக்கள் மனசுல மாத்தினாங்க. மக்களும் புதுமையான ஒரு வர்த்திமேன் தான் போட்டாங்களே தவிர, அடுத்த முறை இதே மாதிரி அந்த பசங்க போயிட்டு அவங்க ஓட்டு போடல போய் கேட்டா கண்டிப்பா அவங்க எப்ப போதும்பா சாமி அப்படின்னு இவரை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சும் சில பேர் போடலாம், இல்ல நல்லா பண்றாரு, சில பேர் போடலாம் மாற்று. ஏன்னா இவர் செய்யற எல்லாமே எதிர்ப்பானா கிடையாது. சில விஷயம் மக்களுக்கு சில பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுல தான் சில பேர் கண்டிப்பா தாவேக்கா ஓட்டு போடலாம், போட்டவங்க போடாமையும் போடலாம். ஆனா அடுத்த முறை வரப்போறதுலாம் கண்டிப்பா தாவேக்கான ஒரு உண்மையான வாக்குகளா இருக்கிறதுக்கான ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் தாவேக்காக 8ல இருந்து 12% வாக்குகள் குறைய வாய்ப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய அபிமானம். அது மாற போறது கிடையாது. நீங்க எத்தனை வாக்குகள் வேணாலும் இப்போ அதிமுக 21% நினைச்சு பாருங்க, திமுக 24% நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி தாவேக்கா அடிமட்டத்துக்கு போனா 8ல இருந்து 12% வாக்கு நிச்சயமா இருக்கு. அந்த ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப சொன்னேன். இப்ப விஜய் பத்தி பேசும்போது நான் ஏன் அஜித்தை பத்தி ஏன் ரஜினி பத்தி பேசுறேன்னா, அஜித்துக்கும் ரஜினிக்கும் இதை விட அதிகமான ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, தொடர்ந்து அஜித்தும் நடிக்கல, ரஜினி நடிக்கல. விஜய் லைம் லைட்லயே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவருடைய வாக்குகளோட ரொம்ப விஜய் அவர்களுக்கு விழுதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு நான் உண்மையை சொல்லுவேன். இன்னைய தேதியில திரு அஜித் தொடர்ந்து படம் நடிக்காதால அவருடைய ரசிகர்கள் ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க, ரொம்ப வெளியில வராம இருக்கிறாங்க அப்படின்றதும் உண்மை. ஆனா அவருடைய ரசிகர்களும் சேர்ந்துதான் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சாங்க. அந்த அளவுக்கு விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸை கூட மாத்துற அளவுக்கு, ரஜினி ஃபேன்ஸை கூட மாத்துற அளவுக்கு ஒரு திறம்படைய செயல்பட்டாங்கிறது எந்த மாற்றம் கருத்து கிடையாது. ஆனா இத்தனை விஷயங்களை வச்சு வந்திருக்கு இந்த கீர்த்தனா ரசிகர் மன்றத்துல இருந்து வரல, இந்த மாதிரி ஒரு பின்புலத்துல இருந்து வராங்க. இப்போ கடைசியா இவங்க பண்ண இந்த விஷயம் என்னால அந்த நிகழ்ச்சியை அவங்க அந்த பேசுற வீடியோட பார்க்க முடியல. அது அவ்வளவு மன கஷ்டமா இருக்கு. ஆங்கிலம் ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி அவங்க பேசுறத ஏத்துக்கவே முடியல. ஒரு அரசாங்க பள்ளியில தமிழ் படிச்சா என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏன் தமிழ்ல நமக்கு உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி, அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க தமிழர்கள் கிடையாது, அவங்க தெலுங்கர்கள் அப்படின்றது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதனாலதான் இந்த ஒரு விஷயத்தால மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி நம்ம அவ்வளவு விரும்ப வேண்டியிருக்குன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களே தமிழ் பேசாதன்னு சொல்ற ஒரு அமைச்சரா நம்ம என்னன்னு பேசுறது? தமிழ்ல நீ இங்கிலீஷ்ல நீங்க கேட்டீங்கல்ல, அந்த குழந்தை என்ன கேட்டீங்க, இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அவங்க தமிழ்ல ஒரு போயம் சொல்லட்டும், அவங்க ஒரு பாடல் பாடட்டும், ஒரு கவிதை பேசட்டும், அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? உங்க கீர்த்தனா மட்டும் நான் கேட்கிறேன். நீங்க ஏன் தொழில்துறை அமைச்சர்னா உங்களை தொழில்துறை அமைச்சர் வேலையை மட்டும் நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பள்ளிக்கு பேசும்போது அதை பார்க்கும்போது நமக்கு உள்ள குமுறல். இந்த தாவேக்காவோட நண்பர்கள் இதையும் ரசிப்பாங்களா, இதையும் மக்கள் விரும்புவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஏன்னா நம்ம நம்ம கடந்து வந்த பாதை அந்த மாதிரி ஒரு பாதையா இருக்கு. தமிழ்ல பேசுவதை முதல்ல நீங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடிய யாருமே இந்த தமிழர்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதை நீங்க ஆந்திராவிலேயோ தெலுங்கு பேசுற இடத்துல போய் நீங்க தெலுங்கு பேசாதீங்க, இல்ல தெலுங்குல வேணாம் ஆங்கிலத்தை சொல்ல கூட தைரியம் உங்களுக்கு வரலாம். ஏன்னா அவங்க அந்த மொழி எப்படி நேசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தமிழுக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் எனில் அது சிறுவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் கொதித்து எழுவார்ன்றத நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனா இதுக்கு மேல வர சமுதாயம் அதை உணருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு தான் உண்மை. கீர்த்தனா மேடத்துக்கு நான் என்ன பண்றேன், நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஏன்னா ஒரு கவிதை எழுதியோ இல்லைன்னா இப்ப அவங்க சொல்றாங்கல்ல கான்வர்சேஷன், அந்த மாதிரி நம்ம ஒரு தூய தமிழ்ல ஒரு கான்வர்சேஷன் நடத்துவோம். கீர்த்தனா மேடத்தை உட்கார சொல்லி ஒரு தூய தமிழ ஒரு கான்வர்சேஷன் பண்ண சொல்லுவோம். அவங்களால பேச முடியுமா? ஒரு 4 தமிழ் அறிஞர்கள் பக்கம் மத்திய உட்காந்து பேச முடியுமா? நீங்க பேசுற இங்கிலீஷே பட்லர் இங்கிலீஷ்னு சொல்றாங்க. நீங்க பேசுற இங்கிலீஷே தவறான இங்கிலீஷ். நம்மளுக்கு இங்கிலீஷை பத்தி பெருசா தெரியாது, அது கிராமரா நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க 1ஆவதுல இருந்து +2 வரைக்கும் நீங்க தமிழ்ல படிச்சீங்க, அப்புறம் தமிழ்ல படிச்சீங்கல்ல, அதுல என்ன உங்களுக்கு சிறுமை என்ன வேண்டி கிடக்குது? தமிழ் மீடியம் படிச்சு இப்ப இங்கிலீஷ்ல பெரிய ப்ளோர் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. அதனால அதெல்லாம் நீங்க தாழ்வா பேச வேண்டிய அவசியம் கிடையாது.
அதே போல இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி, நீ என்னப்பா நீ பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் அமைச்சராக, அப்ப நீ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அமைச்சரா இல்லையா, என்னப்பா வேலை பார்த்துக்கிறாங்க உன் லெவல்ல வந்து எல்லாம் தாவேக்காலாம் வந்து தொழில்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வர, நீ மட்டும் பிரைவேட் ஸ்கூல் வந்து அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களே தூக்கி வச்சு பேசுறீங்க, என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களை திரு ராஜ்மோகனை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போடணும். போடும்போது அவர் என்னெல்லாம் தவறு பண்றாருன்றதை கண்டிப்பா மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப பேர் பார்க்கல கூட, ஏதோ ஒரு சில பேர் பார்த்தாங்க கூட அதுக்கான ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற காரணத்தை நான் சொல்றேன். சோ இங்கிலீஷ்ல பேசுறத பெரிய பெருமையா நினைக்காம தொடர்ந்து என்ன பண்ணுங்க, தொழில்துறை வளர்ச்சி உங்களோட துறை சம்பந்தமா யாரை போய் பார்க்கணும், யாரை போய் பேசணும் அப்படின்றத நீங்க யோசிங்க. பொதுவா கடைசியா ஒரு கருத்து, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தாவேக்கலர்களோட ரொம்ப பேர் வந்து என்ன பண்றாங்க, பள்ளியில தான் போய் ரீல்ஸ் போடுறாங்க, ஸ்கூல்ல தான் போய் அவங்க போய் ஒரு விஷயத்த பண்றாங்க. அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன அப்படின்னா, இப்ப வாக்களிச்சுட்டாங்க, இப்ப அவங்க கணக்கு வந்து 5 வருஷம் நம்ம வந்து ஆட்சி செய்வோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். சப்போஸ் இவங்கெல்லாம் கூட இவங்க நினைப்பிருக்கோம், அதிமுக திமுக சேர்ந்து 5 வருஷம் ஆட்சி நடத்தலாம், அடுத்த முறை 140 150 தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது யாரெல்லாம் வாக்களிப்பாங்க, 9வது 10வது 11வது 12வது காலேஜ் ஃபர்ஸ்ட் வரும்போது 18 வயசு முடிஞ்சிருக்கும். அப்ப இப்ப இருக்கிற 9வது பசங்கள்ல இருந்து பிடிப்பாங்க. 9 10 11 12 இவங்களை வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல போய் 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 ஃபாலோ பண்ணி இவங்களுடைய அந்த கேவலமான பாடல்களை போட்டு அப்படி போடு அப்படி போடுன்னு ஒரு பாட்டு, அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு பல பாடல் இருக்கே, கருத்துள்ள பாடல் பல பாடல் இல்லையா, டேடி மம்மி வீடு இல்லை, அந்த மாதிரி பல பாடல்களை போட்டு அந்த குழந்தைகளுடைய அறிவை மங்க வச்சு அந்த பசங்க என்ன பண்றாங்க, வளரும் போதே ஒரு விஜய் ஃபேனா வளர்ந்து, விஜய் தொடர்ந்து சினிமா நடிக்க போறது இல்லை, அப்ப இந்த மாதிரி போட்டு விஜய் விஜய் விஜய்னு பேச வச்சு இந்த குழந்தைகளை பேச வச்சு அதுங்களுக்கு 18 வயசு ஆகும்போது அப்பதான் மூளை வளர ஆரம்பிக்கும். அப்பயே என்ன பண்றது, எப்படின்னா தாவேக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றதான் அவங்க குறிக்கோள். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து 9 10 11 12 படிக்கிற பள்ளிகளுக்கு எல்லாருமே மாறி மாறி போவதுக்கான காரணமா தான். அதையும் குறைத்து கொண்டு ஒரு நாட்டுக்காக வந்திருக்கீங்க, வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு அமைச்சர் ஆயிட்டுனா அமைச்சர் பதவி வந்து இத்தனை கோடி மக்கள் இவங்களுக்கு கடவுள் கொடுத்த வரமா நினைச்சு அந்த இதுல வந்து எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்றத நீங்க ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. நம்ம தாவேகால இருக்கிற ஒரு அமைச்சர் திரு பிரபு அப்படின்ற ஒரு அமைச்சர் இருந்தார் ஆரம்பத்து வரைக்கும், எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அந்த மாதிரி பல அமைச்சர் எங்க இருந்து எங்க போனாங்கன்னே தெரியல. எத்தனை பேர் எம்எல்ஏன்னு தெரியாது, திரு உதயநிதி சொல்ற மாதிரி எத்தனை பேர் எம்எல்ஏன்னு தெரியாது, எத்தனை பேர் அமைச்சர் நம்மளுக்கு தெரியாது. ஆனா கேள்விப்பட்ட அமைச்சர் 10 15 அமைச்சர் இருக்காங்கன்னா அவங்களுடைய வேலைகள் என்ன, அவங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க போறோம். அந்த வகையில கீர்த்தனா மேடம் வந்து இதுக்கப்புறமா உங்களுடைய தொழில்துறை அமைச்சர்னா நீங்க தொழில் சம்பந்தமான விஷயங்கள், அந்த துறைக்கு சம்பந்தமான விஷயங்களை பார்த்து அதுல எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும் என்று யோசித்தால் மட்டும்தான் எங்களுக்கு நல்லது.